வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மீடியம் பார்ட் 3க்கான வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் இந்தியன் வங்கி என்ற நிறுவனத்துடன் இணைத்து இபிஎஃப் கட்டண சேவையை தொடங்கியுள்ளது. ஸோ அதுக்கான ஆன்சர் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சவுத் இந்தியன் வங்கியின் புதிய இபிஎஃப் கட்டண சேவை எந்த இணைய வங்கி தளத்தின் மூலம் கிடைக்கிறது? ஸோ எந்த தளத்தின் மூலம் கிடைக்கிறது? எஸ்ஏபி இஆர் நெட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பீம் 10 லீக் 2023/2024 இல் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக 3 பேரை எந்த அமைப்பு இடைநீக்கம் செய்தது? ஸோ எந்த அமைப்பு இடைநீக்கம் செய்தது? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அவங்க தான் இடைநீக்கம் செஞ்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பீம் 10 போட்டி சர்ச்சையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மேற்கிந்தியா தீவுகள் வீரர்கள் யார்? ஸோ யார் இடைநீக்கம் செஞ்சாங்க? எந்த மேற்கிந்திய வீரர்களை இடைநீக்கம் செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஜெவான் சியர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச ரயில் பெட்டி கண்காட்சி IRCE 2026 எங்கு நடைபெற்றது? ஸோ எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, சென்னை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லாட்லி பெஹனா யோஜனாவின் 34வது தவணை எந்த மாநிலத்தில் வெளியிடப்பட்டது? ஸோ எந்த மாநிலத்தை வெளியிடப்பட்டாங்க? மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லாட்லி பெஹா யோஜனாவின் 34வது தவணையை எந்த முதலமைச்சர் வெளியிட்டார்? ஸோ எந்த முதலமைச்சர் வெளியிட்டாங்க? மோகன் யாதவ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வேளாண் உணவு முறைகளில் பெண்கள் குறித்த உலகளவிய மாநாட்டின் 2026ஆம் ஆண்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றுவர் யார்? ஸோ யார் உரையாற்றுறாங்க? திரௌபதி முர்மு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஓபிசி கிரிமி லாயர் தொடர்பான முக்கியமான தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றம் எது? ஸோ எந்த நீதிமன்றம்? இந்தியா உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் தேசிய தடுப்பூசி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்போ கொண்டாடுறாங்க? மார்ச் 16. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, HDFC ERGO பொது கார்ப்பரேஷன் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ யார் நியமிக்கப்பட்டாங்க? பார்த்தனில் கோஷ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார்பஸ் உலக பில்லியனர்கள் பட்டியலில் இடம் பிடித்த இளைய சுயமாக உருவாக்கப்பட்ட கோடீஸ்வரர் யார்? ஸோ எந்த கோடீஸ்வரர்? சூர்யா மிதா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஸ்ரோவால் கடல் மட்டத்தில் வெற்றிகரமாக வெப்ப சோதனை செய்யப்பட்ட கிரியோஜெனிக் இயந்திரம் எது? ஸோ எந்த இயந்திரம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் CE-20 கிரியோஜெனிக் இயந்திரம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீடம் ஷீல்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? ஸோ எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? அமெரிக்கா மற்றும் தென் கொரியா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பர்பிள் பீஸ்ட் 2026 எந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது? ஸோ எந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சாங்க? ராஷ்டிரபதி பவன், புதுடில்லி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, காஜல் கிராம ஐடி முயற்சி எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? ஸோ எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? ஜில் ஜீவன் மிஷன் JJM 2.0. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மார்ச் 14, 2026 அன்று எந்த நாடு சுமார் 10 பிளாஸ்டிக் ஏவுகணைகளை சோதித்தது? ஸோ மார்ச் 14, 2026 அப்போ எந்த நாடு பிளாஸ்டிக் ஏவுகணைகளை சோதித்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வடகொரியா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, PMFME திட்டத்தின் கீழ் பொதுவான இன்குபேஷன் மையம் ஆசாமின் எந்த பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டது? ஸோ ஆசாமில் இருக்க எந்த பல்கலைக்கழகத்தில் PMFME திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தேஜ்பூர் பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, CE-20 கிரியோஜெனிக் என்ஜின் எந்த இந்தியா ஏவுகணையில் வாகனத்தின் முதன்மை என்ஜின் ஆகும்? ஸோ எந்த வாகனம்? ஏவுதள வாகனம் மார்க் 3 LVM-3. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எந்த தேசிய முயற்சியின் கீழ் PMFME திட்டம் தொடங்கப்பட்டது? ஸோ எந்த தேசிய முயற்சியின் கீழ் PMFME தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆத்மநிர்பர் பாரத் அபியான்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 98வது அகாடமி விருது விழாவில் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? ஸோ யார் வந்து 98வது அகாடமி விருதில் சிறந்த நடிகை என்ற ஆஸ்கர் விருது பெற்றாங்கன்னு கேட்டுறாங்க. அதுக்கான ஆன்சர் ஜெஸ்ஸி பக்லி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 98வது அகாடமி விருது விழாவில் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? ஸோ யார் சிறந்த நடிகர் அவார்ட் வின் பண்ணாங்க? மைக்கேல் பி ஜார்டன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருதை பெற்ற புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் பாடலாசிரியர் யார்? ஸோ எந்த பாடலாசிரியர்? வைரமுத்து. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 உலக பரத தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஸோ எத்தனை பதக்கங்கள்? 208 பதக்கங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026ஆம் ஆண்டு பிசிசிஐ நமன் விருது வழங்கும் விழாவில் பாலி உமரிகர் விருதை பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஷப்மன் கில். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பாலிவுட் நடிகை மது மல்ஹோத்ரா எந்த நகரில் காலமானார்? ஸோ எந்த நகரத்தில் காலமானார்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் மும்பை. ஃபாஸ்டேக் ஆண்டு பாஸின் புதிய விலை என்ன? ஸோ ஃபாஸ்டேகோட பாஸோட புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 3075. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மோட்டார் ஹெட் இசைக்குழுவின் புகழ்பெற்ற கிட்டார் கலைஞர் ஃபில் கேம்பெல் எத்தனை வயதில் காலமானார்? ஸோ எந்த வயதில் வந்து ஃபில் கேம்பெல் வந்து காலமானார்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது வயசில்? 64 வயது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் ஆயுத தொழிற்சாலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்போ ஆயுத தொழிற்சாலை தினம் கொண்டாடப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மார்ச் 18. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் சீரமைப்பிற்கு பிறகு எத்தனை புது பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன? ஸோ எத்தனை நிறுவனங்கள்? 7 நிறுவனங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஜப்பானிய நிறுவனமான யூனிக்லோவின் இந்தியா விளம்பர தூதராக இந்திய கிரிக்கெட் வீரர் நியமிக்கப்பட்டார்? ஸோ எந்த கிரிக்கெட் வீரர்? ஜஸ்பிரித் பும்ரா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, யூனிக்லோ எந்த உலகவிய சில்லறை வர்த்தக குழுமத்தின் ஒரு பகுதியாகும்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபாஸ்ட் ரிடெய்லிங். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026ஆம் ஆண்டு ஆட்டோமேட்டிவ் டயர் உற்பத்தியாளராக சங்கத்தின் ATMA தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ யார் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? அருண் மம்மன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, February 2026 இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டின் WPI அடிப்படையிலான பணவீக்க விகிதம் என்னவாக பதிவானது? ஸோ என்னாக பதிவானது? 2.13%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒடிசாவில் முதல் ஸ்மார்ட் கிராமமாக எந்த கிராமம் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த கிராமம் தொடங்கப்பட்டது? குசும்பூர், கேந்திரபாரா மாவட்டம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, குஜராத்தில் கால்நடைகளுக்கான கால் மற்றும் வாய் நோய் FMDD தடுப்பூசி இயக்கம் எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது? எந்த திட்டம்? தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டம், NEDCP. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து தனது 7வது தேசிய அறிக்கையை இந்தியா எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் சமர்ப்பித்தது? ஸோ எந்த ஒப்பந்தம்? பல்லுயிர் பாதுகாப்பு மாநாடு, CBD. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026ஆம் ஆண்டுக்குள் ராம்சார் மாநாட்டின் கீழ் இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கும்? ஸோ எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கும்? 98. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அஞ்சல் துறையால் தொடங்கப்பட்ட புதிய 24 ஸ்பீட் போஸ்ட் சேவையின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ 24 ஸ்பீட் போஸ்டோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்சல்களை அடுத்த நாளே விநியோகம் செய்வதற்கு உத்தரவாதம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சைத்ரா நவராத்திரி எந்த பண்டிகையுடன் முடிவடைகிறது?
ஸோ எந்த பண்டிகை? ராமநவமி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மகாராஷ்டிரா மத சுதந்திர மசோதா 2026 முக்கிய நோக்கம் என்ன? ஸோ என்ன முக்கிய நோக்கம்? கட்டாய மற்றும் சட்டவிரோத மத மாற்றங்களை தடுப்பது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரெவரண்ட் ஸ்டைனிஸ்லாஸ் வழக்கில் 1977 உச்ச நீதிமன்றம் என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்க? மதத்தை பரப்புவதற்கான உரிமை, ஆனால் கட்டாய மத மாற்றம் செய்வதற்கான உரிமை இல்லை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ரீ குரு தேக் பகதூர் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்படும்ங்கிறாங்க? ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப், பஞ்சாப். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ரீ குரு தேக் பகதூர் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்திற்கான முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு எவ்வளவு? ஸோ எவ்வளோ முதலீடு? ரூபாய் 300 கோடி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பொது சிவில் சட்டம் யுசிசி அரசியலமைப்பின் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ எந்த பிரிவு? பிரிவு 44. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? தத்தெடுத்த தாய்மார்களுக்கு உச்ச நீதிமன்றம் எத்தனை வார மகப்பேறு விடுப்பு வழங்கியது? ஸோ எவ்வளோ வாரங்கள்? 12 வாரங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உலகளவிய தேங்காய் உற்பத்தியில் இந்தியாவின் தோராயமான பங்கு என்ன? ஸோ எவ்வளோ பங்குன்னு கேட்டிருக்காங்க? சுமார் 30%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்தியாவில் DPIIT அங்கீகாரம் பெற்ற ஸ்டார்ட் ஆப்களின் தோராயமான எண்ணிக்கை என்ன? ஸோ தோராயமான எண்ணிக்கை எவ்வளோ கேட்டிருக்காங்க? அதுக்கான ஆன்சர் 2.12 லட்சத்திற்கு மேல். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நால்சா எதிர் இந்தியா யூனியன் 2014 தீர்ப்பு எந்த உரிமையை கையாள்கிறது? ஸோ எந்த உரிமை? திருநங்கைகளின் சுய அடையாள உரிமை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்போ சர்வதேச மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மார்ச் 20. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? HDFC வங்கி தலைவர் அதனுஷ் சக்கரவர்த்தி எப்போது ராஜினாமா செய்தார்? எப்போ ராஜினாமா செஞ்சாங்க? மார்ச் 19, 2026. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 2025 ஆண்டுக்கான கிஸ் மானிதமான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் கௌரவிக்கப்பட்டாங்க? நீதா அம்பானி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 2026 உலக மகிழ்ச்சி அறிவிக்கையில் எந்த நாடு முதலிடம் பிடித்ததுன்றாங்க? பின்லாந்து. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 3D டிஜிட்டல் ட்வின் தொழில்நுட்பம் என்பது எதன் மெய்நிகர் மாதிரி? ஸோ எந்த மாதிரி இருக்கும்? உண்மையான பொருளின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உகாதி முக்கியமான எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த மாநிலத்தில் உகாதி முக்கியமாக கொண்டாடப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஸோ எதனோட தொடர்புடையது? மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 2026 வட கொரியா தேர்தலில் கிம் ஜாங் உன் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றார்? ஸோ எத்தனை சதவீத வாக்குகள்? 99.93%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உலக வன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக வன தினம் எப்போது கொண்டாடப்படுறாங்க? 21 மார்ச். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? HDFC வங்கியின் இடைக்கால தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? KK மிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உலக மகிழ்ச்சி அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிடப்படுகிறது? ஸோ உலக மகிழ்ச்சி அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம். ஸோ இதோட பார்ட் 3 கொஷின்ஸ் முடியுது. ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. TNPSC குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் PDF ரெடி பண்ணிக்கும். இந்த PDFல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12 வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்லேருந்து அழகாக தொகுத்து கொடுத்துருக்கோம்.
இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா ஆர்லேருந்து பண்ணது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.